பிறக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மறந்து கூட ஆடிப்பெருக்கு தினத்தன்று இவை செய்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது. அதே சமயம் எவற்றையெல்லாம் செய்தால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஆடிப்பெருக்கு தினமானது மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பெரிய அளவுல பலன்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய தினமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சிரமம் குறைந்து மகிழ்ச்சி பெருகுவதற்கான யோகம் உருவாகும். அந்த நன்னாள் பல்வேறு வகையான புதிய பணிகளை துவங்குவதால் வளர்ச்சி பெருகுவதற்கான யோகம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல், கடை திறத்தல், புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தல், புதிய கலையை கற்பது, புதிய சுய தொழிலுக்கு மேற்கொள்வது போன்ற அனைத்துமே நல்ல பலனை பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகள் நடத்த பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் புதிதாக பொருட்களை வாங்கலாம். அதனால் சுப காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றியோடு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அழகாப்பு போன்ற சில சுப நிகழ்வுகளையும் அன்ற தினத்தில் நடத்தலாங்க. மிக பெரிய அளவில் வளம் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது அட்சய திருதியை விட மிக சிறப்பான தினமாக பார்க்கப்படுவதால் தங்க நகை முதலீடு மற்றும் ஆடை போன்றவற்றில் முதலீடு செய்யலாம். அவை அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் மறந்து கூட மகர ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் கடன் வாங்கிவிடக்கூடாது. கடன் வாங்குவதால் எதிர்காலத்தில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். கடன் சுமை பெருகுவதற்கான சூழலும் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அன்றைய தினத்தில் கடன் வாங்குவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது திருமணம் போன்ற சில சுப நிகழ்வுகளையும் அந்த தினத்தில் நடத்த வேண்டாம். ஆடி பிறகு சில நற்பலன்களை கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். மற்றபடி அனைத்துமே நன்மை நிறைந்து கொடுப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டை அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று மேற்கொள்ளலாம். நீர்நிலைகள் இல்லை என்றால் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் நல்ல பலன் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.